ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் தண்ணி கேன் போட வந்தேன். அப்பப்பப்பா இது சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் காக்க வச்சுட்டாங்க. ஸோ 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவே எதுவுமே போடாமல் ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கான எல்லா ரீசனும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோவில் போக. நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து அலோவேஸ் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த புது பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து எந்த வீடியோவும் போடாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கடைசி ஐ திங்க் வந்து அந்த எந்த வீடியோ போட்டிருப்போம், ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ. அதுக்கடுத்து நம்ம சேனலில் எந்த வீடியோவும் போடல. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 1.5 வருஷமாக பின்னாடி இருந்து நிறைய கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 1.5 வருஷம் கேப்பில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்குன்னு ஒரு நவீன் எடிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு எடிட்டிங் சேனல் ஆரம்பித்தேன். அது இன்ஸ்பயர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மேடி எடிட்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் எடிட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் பண்ணேன். ஸோ யூடியூப்பில் பண்ணும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துச்சு. அதை தாண்டி அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராமில் போடும்போது நல்ல ரீச் அதிகமாகவே இருந்துச்சு ரீச்சு. ஸோ அந்த ரீச் அப்படியே வச்சுக்கிட்டு அங்கேயும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸ். ஏன் யூடியூப் பண்ணாமல் எடிட்டிங் பார்க்க போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூடியூப் வீடியோ எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு 2 சைடு லைட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரைபாடில் வச்சு வீடியோ எடுக்கணும். ஸோ அது வந்து டைம் ஆகிறது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours வந்து 1 hour கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப்பாக இருந்துச்சு எனக்கு அப்போ. பிகாஸ் நான் 11th 12th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து எடிட் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணேன். ஸோ எடிட்டிங்கு நல்ல ஒரு இது கிடச்சிச்சு. அண்ட் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ், அதாவது யூடியூபர்ஸ் பார்த்தேன். A2D அந்த ப்ரோ பார்த்தேன். ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு டெக்கை வந்து எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி வந்து கொஞ்சம் காமெடியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்கை பற்றி இன்ஃபர்மேட்டிவாகவும் அண்ட் ஒரு என்டர்டெய்னிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நீங்கள் நம்மளோட நவீன் எடிட்ஸோட சேனல் லிங்க் இது கீழே மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா வந்து எடிட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனலோட அப்டேட்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அப்படின்ட்டு. ஸோ அது ஃபஸ்ட் லுக் விட்டுருந்தேன். அது இன்னும் டைட்டில்லாம் வைக்கல. ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அப்படின்ட்டு ப்ரொடக்ஷனோட டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதோட வேலைகள் போயிட்டுருக்கு. சைடில் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். ஸோ வந்து அடுத்த மாதம் வந்து ஷூட்டிங் போகிறதா மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதோட ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக ஷூட்டிங் போயிட வேண்டியதான். அது வரத்துக்கு அதுவும் பார்த்திங்கன்னா சைடில் போயிட்டுருக்கு. வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். சைடில் வாரத்துக்கு 3-4 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெக் பேஸ்ட் வீடியோஸ் தான். ஒன்லி டெக் பேஸ்ட் வீடியோஸ் வித் என்டர்டெயின்மெண்ட். ஸோ வந்து டெக்குக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போகிறேன். நிறைய வந்து பிசி பில்டிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் புது கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் கையில் கட்டியிருக்கேன்ல இந்த வாட்சோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரும் நம்ம சேனலில். அண்ட் சுற்றி நிறைய பொருட்கள் வாங்கி அதை செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்டோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா யூடியூப் தான் நமக்கு. ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிமோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years நான் எடிட் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ அந்த எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து நிறைய மேஷப்ஸ் பண்ணேன். விராட் கோலியோட 2 வருஷம் பர்த்டேக்கு நான் வந்து மேஷப் பண்ணி போட்டேன். ஸோ 2022 அது ரீச் வரல. பட் 2023 நிறைய ரீச் கிடச்சிச்சு. நிறைய வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரிப்ளைஸ், அன்எக்ஸ்பெக்டட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ரீச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாஸ்டர் மீம்ஸாக இருக்கட்டும், ஜிடி விக்னேஷ் மீம்ஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2 பேருமே நல்ல மீம்ஸ் போடுறவங்க. ஸோ மாஸ்டர் மீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் மீம்ஸ் போடுறாங்க. அது இப்போ IPL நடந்துட்டு. ஸோ அதோட பீக் டைம் அது. ஸோ அவரோட என்ன கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜிடி விக்னேஷ் மீம், அவர் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மீம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய மீம்ஸ் போடுறாரு. அவரோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மனோஜ் மேடி ப்ரோ, அவர் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் இந்த இதுக்கு வரத்துக்கு. ஸோ அவரோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள்.
கொஞ்சம் வளவலன்னு ரொம்ப இழுத்து பேசிட்டேன். பட் இனிமேல் வந்து வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக நல்ல ஒரு கண்டென்ட்டோட நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட நிறைய மீம்ஸ் இன்க்ளூட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுவேன். எடிட்டிங் வைஸாகவும் நம்ம வீடியோஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வாய்ப்பில்லை ராஜா. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி, ஓகே பாய். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அட்ல தான் பாய். மட்டமாமே